கடைசி படம் அண்ணனுடைய ஸ்க்ரீன் பிளேல வந்து இதுக்கப்புறம் அவரை பார்க்கவும் முடியாது. ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இந்த படம் வந்து நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கு. அந்த தடைகள் எல்லாம் தாண்டி நாளைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. மக்களுடைய ரசிகர்கள் கூட்டம் இந்த ரோகிணி தேட்டரில் களை கட்டுது. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக திருவிழா போல் இருக்கும். எப்போவுமே அண்ணன் படம் வந்தால் ஒரு திருவிழா போல் இருக்கும். நாங்கள் எல்லாரும் அண்ணனுக்காக நாளைக்கு ரொம்ப அவர் முகம் பார்க்கறதுக்காக ஆவலாக இருக்கும். மீண்டும் கண்டிப்பாக நடிக்கணும். வருஷத்துக்கு ஒரு படம்னா அவர் தீபாவளி பொங்கல்லாம் வந்தால் தாறுமாறாக இருக்கும். தாறுமாறு தக்காளி சோறு தான் தீபாவளினாவே. ரொம்ப மாசாக இருக்கும். அப்படியே சும்மா ராக்கெட்லாம் போவோம். பயங்கரமாக வானவெடிலாம் இருக்கும். எங்கே பாரு ஒரு பட்டாசு கிட்டாசு மோளங்களும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபைனல் டான்ஸ் அண்ணா ஆடுறது ஜனநாயகம். இதுக்கப்புறம் அவர் டான்ஸ் ஆடுவார். ஏன்னா அவர் சிஎம் ஆயிட்டார். இப்போ அவருடைய பணிகளை ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் எங்களுக்கு ரசிகர்கள் ரொம்ப வருத்தம். அண்ணன் முதலமைச்சர் அண்ணனுக்கு நான் ஒரு சின்ன வேண்டுகோள், வருஷத்துக்கு அண்ணன் ஒரு படமாச்சு ரசிகர்களுக்கோசரம். நாலாம் விஜய் அண்ணனுடைய வெறித்தனமான ரசிகர். அண்ணனுக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கணும்னு அண்ணனுக்கு நான் என்னுடைய அப்ப ரிலீஸ் ஆயிருந்தா தளபதி விஜய்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜோசப் விஜய், முதலமைச்சருடைய ஜோசப் விஜய் ஜனநாயகம் அப்படின்னு அந்த டைட்டில் படத்திலே போடுறாங்க. அதுல வந்து ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி ஒரு மாசா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு மாசா இருக்கு.